வணக்கம். அபக்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. முதல்ல 2024 நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவரும் அதிக மதிப்பெண் பெற்று ஒரு டாக்டர் ஆகிறதுக்கான முயற்சியில் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு வாழ்த்துக்கிறோம். எக்ஸாம் 5ஆம் தேதி நீட் எக்ஸாம். அதுக்கு தேவையான சில டீட்டெயில்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். இது ஏற்கனவே நீட் எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷனில் உள்ளது தான், இருந்தாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக பர்டிகுலராக எக்ஸாம் எழுத போகிறவங்க மற்றும் அவங்களுடைய பேரண்ட்ஸும் கொஞ்சம் என்ன டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நீட் யூஜி எக்ஸாம் 2024 இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கேண்டிடேட் என்ன கொண்டு போகும். The candidate will bring only the following to the examination center. முதல்ல அட்மிட் கார்டு. ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு எடுத்து வச்சுக்க வேண்டியது அட்மிட் கார்டு. அது கலராகவும் இருக்கலாம், ஸோ கலர் இல்லாமலையும் இருக்கலாம். முதல் வேலை என்ன அப்படின்னா அட்மிட் கார்டு முதல்ல எடுத்துக்கிறோம். அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அஃபிக்ஸ்டு, அது மேலே ஒட்டணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அடுத்தது one passport size photograph is to be affixed on attendance seat. Attendance seat ஒன்று இருக்கு, மட்டும் அட்மிட் கார்டில் ஒன்று, அட்டண்டன்ஸ் சீட்டில் ஒன்று. அடுத்தது பாருங்க, வேலிட் ஒரிஜினல் ஐடென்டிட்டி ப்ரூஃப். மேக்ஸிமம் நம்ம ஆதார் கார்டு வச்சு தான் அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால் ஆதார் கார்டை ஒரிஜினல் வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஒரு ஜெராக்ஸும் கையில் எடுத்துக்கிறது நல்லது. மொபைல் ஃபோன்லேயோ இல்லை வேற எதுலேயோ வச்சுக்கிறாதீங்க, ஹார்ட் காப்பியாக வச்சுக்காங்க. ஒரிஜினல் வச்சுக்கோங்க, ஒரு ப்ளஸ் ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் வச்சுக்காங்க. அடுத்தது எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒன்று எடுத்துருப்போம், பேர்லாம் போட்டு. அதை என்ன செய்யணும், எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் எதில் ஒட்ட வேண்டி இருக்கும், அட்மிட் கார்டில் ஒட்ட வேண்டி இருக்கும். ஸோ அப்படின்னா நம்ம முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, முதல்ல அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. வித் ஃபோட்டோ எல்லாமே இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை அதில் ஒட்டிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோட்டோகிராஃப் கையில் வச்சுக்கோங்க அட்டெண்டன்ஸ் சீட்டில் ஒட்டுறதுக்கு. வேலிட் ஒரிஜினல் ஐடென்டிட்டி ப்ரூஃபு ஆதார் கார்டு வச்சுக்கிறது நல்லது, ஏன்னா ஆதார் கார்டு வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்தது போஸ்ட் கார்டு சைஸ். பாஸ்போர்ட் சைஸுங்கிறது குட்டியாக இருக்கக்கூடியது, இது போஸ்ட் கார்டு சைஸு 4x6. நம்ம ஏற்கனவே பெரிய சைஸில் எடுத்துருக்கோம், பேக்ரவுண்டு ஒயிட்லாம் போட்டு எடுத்துருக்கோம், அதை வச்சுக்கோங்க. அதை அவர்கிட்ட என்ன செய்யணும், அட்மிட் கார்டை வந்து அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இது நீங்கள் முக்கியமாக நம்ம கொண்டு போக வேண்டியது. சரி சார், எக்ஸாம் எழுதுறதுக்கு பேனாலாம் வேணுமே, அதெல்லாம் கொண்டு போக தேவையில்லையா அப்படின்னா, பேனாலாம் கொண்டு போக தேவையில்லை, அவங்களே என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தருவாங்க. அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா, கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டு கொடுப்பாங்க. அதாவது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் நம்ம ஓஎம்ஆர் சீட்டுன்னு அப்படி சொல்லுவோம். ஒரு 4 பாக்ஸ் இருக்கும், இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கும். 4 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் டிக் பண்ணிடக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னா, ஆப்ஷனில் நீங்கள் அதை ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி என்ன செய்யணும், எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன செய்யணும், இதை ஃபில் பண்ணணும், ஃபுல்லாக பண்ணணும். பாக்ஸ் வந்து விட்டுறக்கூடாது. நான் வந்து செவ்வகமாக கொடுத்துருக்குறேன், சதுரமாக கொடுத்துருக்கேன், அங்கே ஓவல் சைஸில் இருக்கும். இதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக இதை மார்க் பண்ணணும். எதெல்லாம் பண்ணக்கூடாது, டிக் பண்ணக்கூடாது, ரைட்டா. ஒரு சைடு மட்டும் என்ன செய்யக்கூடாது, டார்க் பண்ணக்கூடாது. அப்புறம் அந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா, கம்ப்ளீட் டார்க் பண்ணும். இது பேனா வச்சு என்ன செய்வாங்க, பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்கள் பேனா வந்து அங்கேயே உங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க, அதனால் அதை நம்ம கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது பாருங்கள், எக்ஸாமுடைய டீட்டெயில்ஸ். இப்போ எக்ஸாம் என்னென்ன லாங்குவேஜ்லலாம் நடக்குது அப்படின்னா, நம்மளுக்கு தமிழ்லேயும் நடக்கும், இங்கிலீஷ்லேயும் நடக்கும். தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். நம்ம இங்கிலீஷ் ஆப்ஷன் கொடுத்தோம்னா பேப்பர் வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும். தமிழில் நம்ம ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும்.
ஸோ பேப்பர் இருக்கும். ஸோ எக்ஸாம் நடக்கிறது என்னைக்கு அப்படின்னா 5/5/2024 சண்டே நடக்குது. ரிப்போர்ட்டிங் டைம் எப்போ அப்படின்னா 11 மணிக்கு அங்கே ரிப்போர்ட் பண்ணணும். க்ளோசிங் டைம் வந்து 1:30 PM. 2லேருந்து 5:20 வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ரிப்போர்ட்டிங் டைம்னா 11 மணிக்கு நாங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணிடுறோம். ஏன்னா ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க அவங்கள. அதே மாதிரி 1:30 மணிக்கு முன்னாடி போயிடணும். அப்படி போகலை அப்படின்னா 1:30 மணிக்கு மேலே நீங்கள் போனீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 11 மணி காலையிலே சீக்கிரமாக அனுப்பிச்சிடணும், லொக்கேஷனுக்கு போயிடணும். ரிப்போர்ட்டிங் டைம், என்ட்ரி டைம் அட் எ சென்டர், என்ன சென்டர்னு ஹால் டிக்கெட்டில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்காங்க. கேட் க்ளோசிங் டைம் சென்டர் 1:30. 1:30க்கு மேலே யார் வந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. மொத்தம் எக்ஸாம் வந்து 3 மணி நேரம் 20 நிமிஷம் நடக்கும். சரியா? இதுதான் எக்ஸாமுடைய டீட்டெயில்ஸ். அடுத்தது எக்ஸாம் பேட்டர்ன் என்ன? எக்ஸாம் பேட்டர்ன் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுப்போம். இதில் நம்பர் ஆஃப் நீட் எக்ஸாம், நீட் 2024 எக்ஸாம் பேட்டர்ன், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 கொஸ்டின்ஸ். நம்ம அட்டன் பண்ண வேண்டியது 180 தான் அட்டன் பண்ணுறோம். 20 சாய்ஸ். டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மல்டி சாய்ஸ் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கோம், அதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை என்ன செய்யணும், நம்ம சூஸ் பண்ணணும். நெகட்டிவ் மார்க் உண்டா? உண்டு. 1/4. 1/4. அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க்கு நெகட்டிவ் மார்க். ஸோ கரெக்டுக்கு வந்து +4, இன்கரெக்ட் வந்து -1 மார்க்கிங் ஸ்கீம். செக்ஷன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. பயாலஜி மீன்ஸ் பாட்னி அண்ட் ஜூவாலஜி தனித்தனியாகவே இருக்கும். மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பென் அண்ட் பேப்பர் தான், ஆஃப்லைன் தான். டோட்டல் மார்க் வந்து 720. எக்ஸாம் டூரேஷன் வந்து 3 hours 20 minutes. இதில் 2 வகையாக இருக்கும் உங்களுக்கு. பார்ட் 1, பார்ட் ஏன்னு இருக்கும், பார்ட் பி. இதில் பார்ட் பியில், பார்ட் ஏல வந்து 35 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது கம்பல்சரியாக எல்லாம் எழுதணும். பார்ட் பியில் 15 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு செக்ஷனுக்கும். இந்த 15ல் 5 வந்து சாய்ஸ். ரைட்? அதனால் நான் வச்சுக்கோங்க, 5 வந்து என்னது சாய்ஸ். இதில் வந்து ஃபிசிக்ஸு 45 இருக்கும், இதில் 45 இருக்கும். 45 அட்டன் பண்ணணும், இதில் 90. அப்படின்னா இதில் 10 கொஸ்டின் சாய்ஸு, இதில் 5 கொஸ்டின் சாய்ஸு, இதில் 5 கொஸ்டின் சாய்ஸ். அப்படின்னா மொத்தத்தில் இருக்கக்கூடிய 200 கொஸ்டினில் நம்ம 180 தான் எழுத போகிறோம். அதை நல்லா பார்த்து எழுதுங்க. ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக நல்லா யோசனை பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாற்ற முடியாது. ஏன்னா இது நம்ம பேனா வச்சு எக்ஸாம் எழுதுறோம், அதனால் மாற்ற முடியாது. அடுத்தது நீ ட்ரெஸ் கோட் என்னெல்லாம் கொண்டு போகலாம், என்னெல்லாம் அலவுடு, என்னெல்லாம் அலவுடு கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்கு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வாட்சஸ், எனி கைண்ட் ஆஃப் வாட்சஸ், எந்த வாட்சஸும் அலவுடு கிடையாது. பிக் ரஸ்ட் வாட்சஸ் அண்ட் மெட்டல் பேக்ஸ் அப்படி சொல்கிறாங்க. வாட்ச் அலவுடு கிடையாது. அடுத்தது ட்ராக் பேண்ட்ஸ் அலவுடு கிடையாது. அடுத்தது ஜீன்ஸ் போட்டுட்டு போகக்கூடாது, ஜீன்ஸ் அலவுடு கிடையாது. அடுத்தது குர்தா அல்லது பைஜாமா போட்டு போகக்கூடாது. அதே மாதிரி ஷார்ட்ஸ், சின்ன ட்ரௌசர் போட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அது மாதிரி பெரிய பெரிய பட்டன்லாம் என்ன செஞ்சுக்கூடாது, வச்சுக்கக்கூடாது. ஜிப் பேக்கெட் இருக்கக்கூடாது. நிறைய பேக்கெட் இருக்கக்கூடிய பேண்டோ ஷர்ட்டோ அலவுடு கிடையாது. அடுத்தது ஷூஸு இதெல்லாம் அலவுடு கிடையாது. ஒன்லி சப்பல்ஸ் மட்டும்தான், சாண்டல் சப்பல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் அலவுடு. அப்படின்னா இதில் நாட் அலவுடு பாருங்க, இதெல்லாம் நாட் அலவுடு, இதெல்லாம் அலவுடு. லைட் ஆஃப் ஸ்லீவ் ஷர்ட்ஸ் ஆர் டிஷர்ட். டிஷர்ட் போடலாம், பட் டிஷர்ட்ல எந்த விதமான எழுத்துக்களோ விளம்பரமோ எதுவும் இருக்கக்கூடாது, லைனாக இருக்கும். அடுத்தது பேண்ட் போட்டுக்கலாம். ஸ்லீப்பர் ஆர் கிளிப் ஆன் கொடுத்துருக்கான். நார்மல் செப்பல்ஸ் போட்டு போகலாம். பேண்ட் வந்து கேஷுவல் பேண்ட் போட்டு போகலாம். அடுத்தது தர்பன்ஸ் ஃபார் சீக்ஸ், இது வந்து ரிலீஜியஸுக்காக இருக்கக்கூடியது, அவங்க தலையில தொப்பி அணிஞ்சிக்கலான்னு சொல்லியிருக்கு. அடுத்தது சாண்டல்ஸ், செப்பல்ஸ் சொல்லலாம். கிளியர் ஃப்ரேம்டு பவர் ஸ்பெக்டக்கிள்ஸ். இப்போ கண்ணாடி போட்டு போகலாமா, எனக்கு கண்ணாடி போட்டால் தான் நம்ம எக்ஸாம் எழுத முடியும், எனக்கு பவர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா பிளைன் கிளாஸாக இருக்கும். அது வந்து கூலிங் கிளாஸாவோ அல்லது கலர் கிளாஸாவோ என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கிளியர் ஃப்ரேம்டு பவர் ஸ்பெக்டக்கிள்ஸ் தான் இருக்கும்.
இதுதான் இதோடைய டீட்டெயில்ஸ். அதே மாதிரி லேடிஸ் வந்து காதில் கம்மல் போட்டுக்க கூடாது. பெரிய பெரிய பட்டன் வச்சு அணிச்சு இருக்கிறது ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கக்கூடாது. அது மாதிரி ஃப்ரீ ஹேராக இருக்கணும். பெரிய பெரிய பட்டன் எதுவும் இல்லாமல் வச்சு பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி லெகின்ஸ் போட்டு அளவுடு கிடையாது. இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் அதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொலுசு காலில் கொலுசு போட்டுக்கூடாது, கம்மல் போட்டுக்கூடாது. மூக்குத்தி இருந்தாலும் மூக்குத்தியும் கலட்டியாகணும் அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க. வாட்டர் பாட்டில் வந்து லாஸ்ட் ட்ரிப் ஒரு அலௌடு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ வந்து சம்மர் டைமாக இருக்கிறதுனால 3 hours நம்மளால் எக்ஸாம் எழுதும்போது கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும். அப்படி நீங்கள் போகிறதா இருந்தால் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலாக இருக்கணும். டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் மீன்ஸ் நம்ம கடையில் வாங்குற 1 லிட்டர் 2 லிட்டர் பாட்டில் இருக்க டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அந்த வாட்டர் பாட்டிலை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா வாங்கி வச்சுக்காங்க. அதில் உள்ள லேபிளை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னது அப்படின்னா இது ஒரு டீட்டெயில்ஸ். அடுத்தது பாருங்க, எதெல்லாம் கொண்டு போகக்கூடாது, அலௌடு கிடையாது. முதல்ல வந்து பர்ஸ், ஜென்ஸாக இருந்தாலும் பர்ஸ் கொண்டு போகக்கூடாது. கால்குலேட்டர் அலௌடு கிடையாது. கேமரா அலௌடு கிடையாது. ஹெட்ஃபோன் அலௌடு கிடையாது. கிளாஸஸ் அலௌடு கிடையாது. வாட்ச் அலௌடு கிடையாது. தொப்பி அலௌடு கிடையாது. தொப்பி அலௌடு கிடையாது. பேக் அலௌடு கிடையாது. அதே மாதிரி ஆர்னமெண்ட்ஸ், லேடிஸுக்கு வந்து கொலுசு, கம்மல், ஜிமிக்கி இதெல்லாம் அலௌடு கிடையாது. வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் அலௌடு கிடையாது. டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது அலௌட் பண்ணலாம். வாட்டர் பாட்டில் அலோவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஷூஸ் வந்து க்ளோஸ்டு ஷூஸாக இருக்கக்கூடாது. இதே மாதிரி ஹேண்ட்பேக் இருக்கக்கூடாது. மொபைல் ஃபோன் அலௌடு கிடையாது. அப்புறம் பேடிங், ரைட்டிங் பேடு, பென் அலௌடு கிடையாது. பெல்ட் முக்கியமாக அலௌடு கிடையாது. ஜென்ஸ் போகும்போது பெல்ட் அணிச்சு போட்டு போவோம், அது அலௌடு கிடையாது. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா எக்ஸாமுடைய டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸை நல்லா தரவாக பார்த்துக்காங்க. என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். யாருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். எக்ஸாம் ஹாலுக்கு போகிறது வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே போய் ரீச் பண்ணுங்க. ஏன்னா நிறைய தூரத்துலேருந்து நம்ம போக வேண்டியது இருக்கும். சரியான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதது கூடாதாக இருக்கலாம். ஏன்னா நிறைய குட்டி குட்டி ஊர்களில் போட்டிருக்கிறாங்க. ஐன்ஸ்டீன் காலேஜ் போட்டிருக்காங்க, எம்எஸ்பிவி போட்டிருக்கிறாங்க, அதே மாதிரி விகே புதூரில் சென்டர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சென்டரும் போட்டிருக்காங்க. திருநெல்வேலி மட்டும் கிடையாது. திருநெல்வேலி சென்டர் அப்படிங்கிறத எங்கெங்கெல்லாம் ஸ்கூல்ஸ் அவைலபிள் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, எதை போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப்லாம் நல்லா தெரிஞ்சுக்காங்க. ஸோ மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா என்னோட மொபைல் நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யலாம், காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட மொபைல் நம்பர் 8903482504. ஸோ இந்த நம்பருக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் யார் அப்படின்னா அபெக்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, அபெக்ஸ் நீட் அகாடமி நம்ம தொடர்ச்சியாக நடத்திட்டே இருக்கோம். ஜஸ்ட் ஒரு நீட் 2025 and 26க்கான 1 year and 2 year கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹால் டிக்கெட்டாக அட்வான்ஸாகவே என்ன செய்யுங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோ வந்து யாரெல்லாம் எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்காங்களோ எழுத போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் நீட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் நிறைய மார்க் எடுத்து என்ன செய்யணும், எக்ஸாமில் கிளியர் பண்ணி டாக்டர் சீட்டு. தேங்க்ஸ்.